டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய கொஷின் போலன் கிரைன், அதாவது மகரந்தத்தின் அமைப்பினை படம் வரைந்து பாகம் குறின்னு கேட்கலாம். ட்ரான் லேபிளில் 3 மார்க் கொஷின். இதில் இன்னொரு கொஷின் என்ன வரலான்னா, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் as well as development of male gametophyte on gametophyte-இன் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கொஷின் வரலாம். இப்போ நம்ம போலன் கிரைன் மகரந்தத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி வரையலாம். ஃபஸ்ட்டு இதுமாரி ஒரு செல் வரைஞ்சிக்கோங்க. இது செல் அல்ல, செல் நார்மல் செல் வித்தவுட் செல் வால். இதற்கு பாருங்களேன், இந்த இடம் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், உட்கரு காணப்படும். உங்களுக்கே தெரியும், மகரந்தத்தை சுற்றி 2 கவர் இருக்கும். ஒன்றுக்கு இன்டைன்னு பேர், இன்னொன்றுக்கு எக்ஸைன்னு பேர். அடுத்தது எக்ஸைன் இல்லை, இன்டைனை ட்ரா பண்ணுங்க. இன்டைன் ட்ரா பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா எக்ஸைனை ட்ரா பண்ணுங்க. அப்புறம் இந்த எக்ஸைன் சில இடத்துல இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துல ஒரு துளை இருக்கும். அதுக்கு தான் ஜாம் போர்னு பேர், ஜாம் துளைன்னு சொல்லுவாள். இது வழியாக தான் போலன் கிரைன் மகரந்தம் முளைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 3 மார்க்கில் கேட்டால் இதுதான் கொஷின். வெளியில் இருக்கிறவாளுக்கு எக்ஸைன்னு பேர், அடுத்த கவருக்கு இன்டைன்னு பேர். எக்ஸைனில் எந்த இடத்துல ஸ்போரோபொல்லோனின் டெபாசிஷன் இல்லையோ அதுக்கு ஜாம் போர்னு பேர், ஜாம் துளை என்று அழைப்பார்கள். இது வழியாக தான் மகரந்தம் முளைக்கும். அதுக்கப்புறம் இது இருக்கு பாருங்களே, இதுதான் நியூக்ளியஸ். அப்போ எக்ஸைன், இன்டைன், ஜாம் போர், நியூக்ளியஸ், இந்த 4 பாகத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், போலனோட ஸ்ட்ரக்சர் கேட்டால் குறிக்கணும். இது ஒரு 3 மார்க் கொஷின் பேர். அப்புறம் முக்கியம், இந்த எக்ஸைனில் ஒரு கெமிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்போரோபொல்லோனின். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதுதான் this pollen grain is the first cell of the male gametophyte. ஆன் கேமெட்டோஃபைட்டின் முதல் செல் என்று இந்த போலன் கிரைனை தான் அழைப்பார்கள். இதிலேருந்து தான் மேல் கேமெட், ஆன் கேமெட்டுகள் உருவாகும். இப்படி இருக்கிறது இது மேல் கேமெட்டோஃபைட் டெவலப்மெண்ட் வரப்போகிறது. ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இந்த போலன் கிரைன் உள்ள வேக்யூவல் வெற்றிடம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். வெற்றிடம் ஃபார்ம் ஆன அப்புறமா இந்த நியூக்ளியஸ் இருக்குது பாருங்களே, அது டிவைட் ஆக ஆரம்பிக்கும். கேரியோகைனேசஸ்னு படிச்சிருப்பேன், டிவிஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆவா. ஒருத்தருக்கு வெஜிடேட்டிவ் செல், உடல செல்னு பேர், இன்னொன்றுக்கு ஜெனரேட்டிவ் செல், உருவாக்கும் செல் என்று வைத்து கொள்ளலாம், அல்லது ஜெனரேட்டிவ் செல்னு வச்சுக்கலாம். இந்த ஜெனரேட்டிவ் செல்லுலேருந்து தான் 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு போலன்லேருந்து 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். இது அப்புறம் இந்த வெஜிடேட்டிவ் இந்த டியூப் நியூக்ளியஸாக மாறிடும். இந்த ஜாம் போர் சொன்னோம் பாருங்களே, அது வழியாக தான் இது முளைக்கும், மகரந்தம் முளைக்கும். அப்போ இது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே நடக்கக்கூடிய செல் டிவிஷன் மைட்டோசிஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ போலன் தனியாக கொஷின் கேட்டாலும் உன்னால் எழுத முடியும். டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட்னால் இந்த பிக்சரை வச்சுட்டே உங்களால் எழுத முடியும். Thank you, students.